பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கும் டெய்லி மன்னாகிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து 17வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சீஷர்களால பிசாசுகளை துரத்த முடியலை. ஆனால் இயேசுவாமி வந்த உடனே அது ஓடுது. உடனே சீஷருக்கு கேட்குறாங்களே, ஆண்டவரை ஏன் எங்களால் இந்த பிசாசை துரத்த முடியலை? அதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் துரத்த முடியல அப்படின்னா உங்களுக்குள் இருக்கிற அவ்விசுவாசம். அதனால தான் உங்களால் பிசாசுகளை துரத்த முடியலை. கர்த்தருடைய பிள்ளைகளை நன்கு கவனிங்க. இயேசுவை விசுவாசியாதபடிக்கு அவ்விசுவாசம் நமக்குள்ளா இருக்கும்னா பிசாசுகள் ஆளுகை செய்யும். அவ்விசுவாசம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தேவனுக்கு மகிமை உண்டாகாது. அவ்விசுவாசம் இருக்கிற இடத்துல அற்புதங்கள் அதிகமாய் நடைபெறாது. அவ்விசுவாசம் இருக்கிற இடத்துல நாம் தெய்வத்தை கனவீனம் பண்ணுகிறோம். அவ்விசுவாசம் படும் பொழுது பிசாசுகள் நம்மை கட்டு வைப்பதும், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறதும், தேவனுடைய நாம மகிமை அடைவது தடை பண்ணுகிறதையும் நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த இடத்துல உங்களால் எல்லாமே செய்ய முடியும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இருக்காது. எப்போ நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது. எப்படிப்பட்ட விசுவாசம்? இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இதோ ஒரு பெரிய மலையை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொன்னீங்கன்னா அது அப்படியே ஆகும். உங்களால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இருக்காது என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, மலையை நகர்த்த முடியுமா? இல்லை, வார்த்தையினாலேயே மலைகளை உங்களாலே நகர்த்த முடியும். அப்ப என்ன கர்த்தர் சொல்லுகிறார்? விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை பேசுங்க. எப்படிப்பட்ட விசுவாசம்? கடுகு விதை அளவு விசுவாசம். கடுகு விதைன்னா நம்ம நினைச்சுக்கிறோம்ல, சின்ன விசுவாசமா அப்படின்ட்டு, கொஞ்சம் விசுவாசமா, அது பொருள் அல்ல. கடுகு விதையினுடைய தன்மை, குணாதிசயம் என்ன? அதை வேதத்துல தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்திற்கும் ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. இந்த கடுகு விதையை கொண்டு போய் நீங்க பூமியில விதைக்கும் போது, மண்ணில் விதைக்கும் போது அது வேறு கொண்டு வளர்ந்து பரவி பெரிய பிளான்டாக அல்லது மரமாக மாறுகிறதை நம்மால பார்க்க முடியும். அதே போலதான் உங்களிடத்துல இருக்கிற விசுவாசம் தெய்வத்திற்குள்ளாய், கர்த்தருக்குள்ளாய் வேரூன்றி தெய்வத்தை சார்ந்ததாக நின்று கொண்டு அது வளர வேண்டும், வர்த்திக்க பண்ண வேண்டும். உங்கள் விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும். அப்படி வர்த்திக்கப்படும் பொழுது உங்களுடைய வாயில கர்த்தர் அதிகாரத்தை வைப்பார். உங்களுடைய விசுவாசம் நாளுக்கு நாள் வளர வேண்டும், பெருக வேண்டும். எப்படி பெருகும்? ரெண்டே காரியத்தினாலதான் பெருகும். ஒன்று, வேத வசனம். பரிசுத்த ஆவியானோட நிறைந்து வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்குள் இருக்கிற விசுவாசம் பெருகும். ரெண்டாவது, கர்த்தர் இம்மட்டு என் வாழ்க்கையில செய்த நன்மைகளை நான் நினைத்து நினைத்து கர்த்தரை துதிக்கும் பொழுது என்னுடைய விசுவாசம் பெருகுவதை நம்மால பார்க்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசத்துல சோர்ந்து போயிருக்கீங்களா? பாஸ்டர், பிரதர், அண்ணே, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் ஒண்ணு கூட நிறைவேறலை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கீங்களா? அவிசுவாசத்தை விட்டு வெளியே வாங்க. கர்த்தருடைய வசனத்தை நீங்க விசுவாசிங்க. உங்களுடைய விசுவாசம் கேள்வினால, எதை கேட்கறதுனால? வசனத்தை கேட்கறதுனால பெருகும். விசுவாசம் கிரியைகளினால வெளிப்படணும். உங்க கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும். கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை விசுவாசத்தோட செய்யுங்க. உங்க விசுவாசம் கடுகு விதை அளவு. அதாவது அர்த்தம் என்ன? நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாசம் வளர வேண்டும், வர்த்திக்கப்பட வேண்டும். எப்படி வளரும்? வேத வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, ஜெபம் பண்ணினா மட்டும் போதாதுங்க, விசுவாசம் வளராது. பிராக்டிக்கலா சொல்றேன். அப்ப எப்படி வளரும் அப்படின்னா, வேத வசனத்தை வாசித்து தியானம் பண்ணி இதன்படியா நீங்க விசுவாசத்தோடு இதன்படியா நீங்க வாழும் பொழுது உங்க விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். உங்க விசுவாசத்துல நீங்க வளருவீங்க. அதன் பிற்பாடு உங்களுக்கு விரோதமாக எந்த அசுத்தாவியானாலும், பில்லிச்சூனியமானாலும், வியாதிகளானாலும், பண போராட்டமானாலும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. இந்த விசுவாசத்துல வளர வேண்டும்னா
வேத வசனத்தை வாசித்து தியானித்து இதன்படியா நீங்க நடந்தா போதும், நீங்க விசுவாசத்துல வளர ஆரம்பிப்பீங்க. அடுத்தது, உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை செய்திருக்கிறார் பாருங்க. உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒன்றுமே இல்லாத நாட்களில கர்த்தர் உங்களை நடத்தியிருக்கிறார். உங்க வியாதியின் படுக்கையில மாற்றி இருக்கிறார். நீங்கள் அறியாத நாட்களிலும் தீமையிலிருந்து அசுத்த காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றை நினைத்து நினைத்து துதிக்கும் பொழுது விசுவாசத்துல வளருவோம். நமக்குள் இருக்கிற அந்த விசுவாசம் கடுகு விதையை போல வர்த்திக்கப்படுவதையும் பெருகுவதையும் நம்மால பார்க்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசத்துல உறுதியாருங்க. உங்களுடைய நன்மை உங்களை தேடி வருகிறது. உங்களுக்கு விரோதமாய் சத்ருவானவன் எழும்பவே முடியாது. நீங்கள் அவனை அவமானப்படுத்துறீங்க எப்போ? நீங்க கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது. பயப்படாதீங்க. உங்க நேர கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உங்க காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நீங்க அவரை விசுவாசிச்சா போதும், காரியங்கள் மாறுதலாய் முடிவதை உங்களால பார்க்க முடியும். ஸ்டாப் முறுமுறுக்கிறத நிறுத்துங்க. அவிசுவாசமாய் பேசாதீங்க, விசுவாசத்தோடு பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுங்க. ஒன்றுமே இல்லாத நேரத்திலையும் வெறுமையான நேரத்திலையும், உங்க வீடெல்லாம் பார்த்தா வெறுமையா இருக்கா? பயப்படாதீங்க, விசுவாசத்தோடு பேசுங்க. கர்த்தரின் வீட்டை ஆசீர்வதிப்பா. உன் பிள்ளை படிக்கவே மாட்டேன்தான், ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைண்ட் வருதா, சொல்லுங்க. அவன் தலைமையில கை வச்சு, என் பிள்ளைய கர்த்தர் ஞானத்தினால நிரப்புகிறா, இவன் நல்லா படிப்பான், நல்ல கர்த்தருக்காக வளர்ந்து இவன் ஆசீர்வதிக்கப்படுவான். உங்க வியாபாரம் சோர்ந்து போயிருக்கிறதா, உங்களுடைய கடையில அல்லது உங்க வியாபாரத்தை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் என் வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, வேதத்துல 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். காரணம் என்ன? அவன் செஞ்ச காரியம் பாருங்க. நீங்க எங்க வீட்டுக்கு கூட வர வேண்டாம் ஐயா, அதுக்கு நான் பாத்திரவான் அல்ல. ஆனா ஜஸ்ட் ஒரு வேர்டு சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். இந்த வார்த்தை மேல உங்களுக்கு விசுவாசம் இருந்தா போதும், கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவதை நீங்க பார்க்க போறீங்க. சோமன்லாமா. பரலோக பிதாவே, யாரெல்லாம் இந்த வசனத்தை ஆண்டவரை கவனமாய் கேட்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக இந்த விசுவாசம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினால பிசாசுகளும் மாந்திரிகங்களும் நிர்மூலம் அடையட்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய மனக்கண்களை திறந்தருளுவீராக. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு வேலையையும் ஆசீர்வதியும் வாய்க்க பண்ணுங்க. அப்பா, உங்களுடைய சித்தமும் உங்களுடைய நாமும் மகிமை அடையட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.